சிவகாசி அருகே 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் ஆணைக்குட்டம் அணையை தூர்வாரவும் அங்கு நடைபெறும் சட்டவிரோத மணல் திருட்டை தடுக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 27 அடி உயரம் கொண்ட இந்த அணையை நம்பி திருத்தங்கல், செங்கமலப்பட்டி, ஆலமரத்துப்பட்டி, வடமலாபுரம், முதலிப்பட்டி, வாடியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 3003 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியும், விருதுநகர், திருத்தங்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 20 கிராமங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. முன்னாடி தண்ணி வருஷ கணக்கானாலும் போய்கிட்டே சற்று பழுதானால போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷ காலமாக சற்ற வேலை பார்த்ததுலேருந்து மழை இல்லை. மழை இல்லாதனால தண்ணியும் டேமில் நிற்கலை. நம்ம தூர் வாரலை, டேம்பை தூர் வாரணும். அதுபோக டேம்பு கரையை பலப்படுத்தணும். டேம்பு கரையை பலப்படுத்தணும் இல்லாமல் நம்ம விருதுநகர், சிவகாசி, திருத்தாங்கல் பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்துகளுக்கு பூராமே தண்ணி குடிநீர் ஆதாரமாக இது இருக்குது. அது தண்ணி கொண்டு போகிறதுக்கும் வசதி இல்லாமல் தூர் வாரணும். இன்னும் தண்ணி நிற்கும். அது போக மரக்கன்றுகள் அதிகமாக வச்சா இன்னும் மான் எல்லாமே, காற்றுப்பண்டி எல்லாமே டேமில் இருக்குது. அதுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, வசதி இல்லை. அதுபோக சிவகாசி மக்களுக்கு எந்த நேரமும் வேலை நேரமாகவே இருக்கனால அவங்களுக்கு பொழுதுபோக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. நாம் ஆனைக்குட்டம் டேமில் படகு சவாரியை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுபோக பக்கத்தில் இடம், நகராட்சி இடம், டேம் இடம் இருக்குது. அதில் சிறுவர் பூங்கா அது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்கள் எந்த டைமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இதை இந்த ஆட்சியில் நல்லா சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.